கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை நாம் கொண்டு வரலாம். Let us bring a concentration to Exodus chapter 32 verse 26. ஒரு விசை வாசிக்க கேட்போம். Then Moses stood in the gate of the camp and said, "Who is on the Lord's side? Let him come unto me." And all the sons of Levi gathered themselves together unto him. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பாளையத்தின் வாசலிலே மோசே நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். Then Moses stood in the gate of the camp and said, "Who is on the Lord's side?" அன்றைக்கு எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தை கேட்கப்பட்டதோ அதே சூழ்நிலையில் தான் இப்பொழுது சபையும் உலகமும் இருக்கிறதை நாம் விளங்கிக் கொள்ள இயலும். On the day in what circumstance it was, in the same way both the church and the world is found under this question. அன்றைக்கு ஊழியம் எப்படி இருந்தது, ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் என்கிற தெளிவான அறிவு உள்ளவர்களுக்கு இன்றைய சூழ்நிலை அதோடு ஒத்துப்போவதை நீங்கள் ஆவியிலே புரிந்து கொள்ள முடியும். All those who have the clear and the mind of soberness, you can understand that on the day what is the sort of the ministry and what is the sort of the people of God, in the same way it equals with it. தன்னுடைய சபையில் தன்னுடைய பட்சத்தில் இருக்கிற ஜனங்கள் யார் என்கிற ஒரு கேள்வியோடு ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே கடந்து வந்திருக்கிறார். The Lord has come here with a question that who is on his side, on where is the church on his side? அவர்கள் ஊழியர்களோ விசுவாசிகளோ மற்ற எந்த டினாமினேஷனை சேர்ந்தவர்களோ யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிற ஜனங்களை இந்த கடைசி கூட்டத்தில் ஆண்டவர் காண விரும்புகிறார். Whether they are the servants of God or the believers or the people who belong to any denomination, the Lord is desiring to see them who is on their side. அன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கப்பட்ட பொழுது அநேகர் இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் ஒதுங்கி போனார்கள். When such this question was raised in those days, many failed to hearken to this question. ஏன் இப்படிப்பட்ட வார்த்தை எழுப்பப்பட்டது? இந்த கேள்வி ஏன் எழுப்பப்பட்டது? Why such this question was raised and why such this word rose? அன்றைக்கு பாளையத்தில் இருந்த சூழ்நிலை தான் என்ன, இல்லாவிட்டால் தேவனுடைய ஜனங்களுக்குள் நடந்த சம்பவங்கள் தான் என்ன? What was the circumstance and the situation that was happening in the people in the camp? யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we see from Exodus chapter 32 verse 1, மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிற அந்த தாமதமான பொழுது நடந்த சம்பவங்கள் தான் அன்றைய சபையின் நிலவரம். Just because of the delay of Moses to come down from the mount, these are the incidents that happened. மோசே வர தாமதித்த பொழுது ஜனங்கள் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. When Moses delayed to come down from the mount, the word of God says that the people destroy their ways. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஏறி போயிருக்கிறார். அவர் வர தாமதமாக பாளையத்திலே ஜனங்களுடைய நிலவரம் எவ்வளவு வித்தியாசமாய் போய்கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு சபையின் நிலவரத்திலே நாம் கண்கூடாக காண இயலும். The Lord Jesus Christ has ascended to the mount of the Father. Until his return, we could see clearly what is the happening of the church and what is the happening of the people of God and what is happening in the congregation. இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடித்த வசனம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன்? The word which is very fond to us is, the Lord is on my side, whom shall I fear? இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. This is the word that is spoken in the Old புதிய Testament. ஏற்பாட்டிலே நமக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை எது? What is the fondful word in the New Testament? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? If the Lord is in our side, who can be against us? இந்த இரண்டு வசனங்களும் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப க்ளோஸான வசனம். என்ன யாருமே நமக்கு எதிர்த்து நிக்க முடியாது அப்படிங்கற ஒரு தைரியம். These two verses are very fondful of us because it gives the courage that no one can stand against us. தேவன் நம் பட்சத்தில் இருக்க வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்கிறோமோ அதே போல தேவன் தன்னுடைய ஜனங்கள் தன்னுடைய பட்சத்தில் நிற்க வேண்டும் என்பதையும் அவர் விரும்புகிறார். How we are expecting for the Lord to be on our side, in the same way the Lord is expecting his people to be on his side. நீங்கள் உங்களில் எத்தனை பேர் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல இயலும்? How many of you are able to give answer to this question? பாளையத்தின் வாசலிலே நின்று மோசே கேட்கிறான், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் வந்து சேர கடவர்கள் என்று சொன்ன பொழுது 12 கோத்திரத்திலே லட்சக்கணக்கான ஜனங்கள் நின்று கொண்டிருந்த பொழுது அந்த வார்த்தை ஒரே ஒரு கோத்திரத்தாருடைய செவிக்கு மட்டும்தான் தெளிவாக கேட்டது. When Moses stood in the gate of the camp and asked, "Who is on the Lord's side? Let him come unto me."
amidst the people of lakhs of people, amidst 12 tribes, only these tribe of Levi, they heard the word. ஒரே ஒரு கோத்திரம் லேவி கோத்திரத்துக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையினுடைய ஆழம் புரிந்தது. அவர்கள் மாத்திரமே அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து நாங்கள் கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறோம் என்று அவர்கள் வந்து நின்றார்கள். The one and the only tribe that hearkened to the word of Moses was Levi. Only to them this word was profoundly going inside them, and they came to Moses. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தேவனை ஆராதிப்பது முக்கியம் அல்ல. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒன்று கூடி தேவனை மகிமைப்படுத்துவது முக்கியம் அல்ல. கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே தன்னுடைய பட்சத்தில் நிற்கிற ஜனங்களை அவர் வேறு பிரிக்க விரும்புகிறார். It is not that thousands of people are gathering together and worshipping the Lord, gathering together in the congregation and serving the Lord, but the Lord is seeking for a group of people who will be standing on his side. தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்க வேண்டும், உங்களுடைய யுத்தங்களை நடத்த வேண்டும், உங்களுடைய கூக்குரலின் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும், உங்களை தொட வேண்டும், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களை மேன்மைப்படுத்த வேண்டும், இப்படியெல்லாம் நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆனால் இதை போல தேவனுக்கும் ஒரு இருதயம் இருக்கிறது, தேவனுக்கும் ஒரு வாஞ்சை இருக்கிறது. தன்னுடைய ஜனங்கள் தன்னுடைய பட்சத்தில் நிற்க மாட்டார்களா என்கிற ஒரு எதிர்பார்ப்போடுதான் இந்த மாலை வேளையில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். You desire for the Lord that the Lord should come with you, the Lord should be with you, and the Lord should touch you, and the Lord should bless you, and the Lord shall exalt you. In the same way, the Lord is also having a heart. On his heart, he is having a desire that he must have a group of people who will be standing on his side. ஏன் இந்த வார்த்தை எழுப்பப்பட்டது? Why this question was arised? மோசே வர தாமதித்த பொழுது இந்த ஜனங்கள் எல்லாரும் உடனடியாக வேறு ஒரு பாதையிலே திருப்பப்பட்டு விடுகிறார்கள். When Moses delayed, immediately these people were turned towards another direction. வருகை தாமதிக்க தாமதிக்க கிறிஸ்தவ உலகத்தோடு ஒத்துப்போக ஆரம்பித்து விடும். As the coming of the Lord is keeping on delaying, the Christendom will go along with the world. கிறிஸ்தவ உலகம் பாவத்தோடு இணைந்து விடும். The Christian world will join itself with the sin. கிறிஸ்தவ உலகம் அரசியலோடு இணைந்து விடும். The Christian will join itself with the political. கிறிஸ்தவ மதம் எல்லா மதமும் சம்மதம் என்கிற அந்த வார்த்தையோடு இணைந்து விடும். The religion of Christian will say that all religion is equal. எல்லா மார்க்கமும் ஒன்று என்கிற ஒரு நிலவரத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விடுவார்கள். They will be put in a way they could say that all way is equal. இன்றைக்கே மத தலைவர்கள் அரசியலிலும் அரசியலில் உள்ளவர்கள் மதத்திலும் பல விதங்களிலே கலந்து இருக்கிற ஒரு கடைசி நேரம் பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே தன்னுடைய பட்சத்தில் இருக்கிற ஜனங்களை பார்க்க முடியாத தேவனுடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. Beloved, these are the last times where the political leaders are interfering in the church and the church leaders are interfering in political. So the Lord is seeking for a group of people that who shall be standing on his side. மோசே வர தாமதித்த பொழுது இந்த ஜனங்கள் கன்றுக்குட்டியை தெய்வமாக மாற்றி விடுகிறார்கள். When Moses delayed to come, these people they made the calf to be their god. இன்னும் இயேசு வர தாமதிக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உலகத்தோடும் மாம்சத்தோடும் ஏன் பிசாசோடும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய அளவிலே தள்ளப்பட்டு விடுகிறார்கள். As Jesus keeping on delay is coming, the people of God will compromise with the world and will sin and even with the devil. இன்றைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ உலகத்துல வொர்ஷிப் எல்லாம் எவ்வளவு டிஃபரன்ஸா போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். You all know that the worship services that are happening in the Christendom. இளைஞர்களை வருங்கால தலைமுறையை சீரழிக்கும்படியாக கிறிஸ்தவ உலகிலேயே இன்றைக்கு அநேக சபைகளிலே கர்த்தர் கிடையாது, கன்றுக்குட்டிகள் இருக்கிறது, ஜனங்களுக்கு முன்பாக ஆடி பாடுகிறார்கள். In order to corrupt the younger generation and the forthcoming younger generation, these Christian people, they are having this worship of the calves and they dance before that. ஒரு போதகன் சொல்லுகிறான், rejoice என்ற வார்த்தைக்கு அரபுல விசில் அடிக்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் எங்க சர்ச்சில் நாங்க விசில் அடிக்கிறோம்னு சொல்றோம். One church leader is saying that the Arabic word for rejoice is to whistle. That is why we are whistling in the church. அந்த பாஸ்டர் விசில் அடிக்கிறாரு, எல்லா யூத்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் அடிக்குதுங்க. The pastor is whistling and even the youth girls they are whistling. அருமையானவர்களே, அந்தந்த சபைகளில் இயேசு வர தாமதிக்க கர்த்தர் என்ற பெயரிலே ஒரு கன்றுக்குட்டி இருக்கும். அந்த கன்றுக்குட்டிக்கு முன்பாக ஆடி பாடுவார்கள். நீங்களும் அதிலே வஞ்சிக்கப்படாது இருக்கும்படியாக இன்றைக்கே இந்த கூட்டத்தில் நீங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் வந்து நிற்கும்படியாக தேவனுடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. Beloved, as the Lord keeps on delaying to come, there will be worship of calves. They will sing and dance before the calf. But you must not be deceived. You must come to the group where it will stand along with the Lord's side. இந்த கன்றுக்குட்டி நிமித்தம் தான் ஜனங்களை தேவன் வாதிக்க ஆரம்பித்தார். Because of the sake of this calf, the Lord plagued the people, the Lord smote the people. அந்த ஜனங்களை வாதிக்க ஆரம்பித்ததுக்கு காரணமே இந்த கன்றுக்குட்டி தான். The reason for the people to be smitten is because of this calf. எங்கே worship சரியில்லையோ அங்கே வியாதி உள்ளே வருகிறது. Where there is not worship proper, sickness comes in. யாத்திராகமம் 32-35 நீங்க அதை பார்க்க முடியும். This you could see from Exodus 32-35. அவர்கள் அந்த கன்றுக்குட்டியை ஆராதிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தர் அவர்களை உபாதித்தார். When they started to worship the calf,
the Lord plagued the people. இந்த கன்றுக்குட்டி நிமித்தம் ஜனங்கள் வழிவிலக ஆரம்பித்தார்கள். Because of this calf, the people started to astray. உபாகமம் 9:16 நீங்கள் அந்த வார்த்தையை பார்க்க இயலும். You can see this from Deuteronomy chapter 9 verse 16. உபாகமம் 9:21 நீங்கள் பார்க்கும் பொழுது When you see from Deuteronomy 9:21, இந்த கன்றுக்குட்டி தான் பாவ கிரியையாக அவர்களுக்கு மாறி விடுகிறது. this golden calf became their sinful deed. அவர்கள் புசிக்கிறார்கள், They eat, குடிக்கிறார்கள், they drank, டான்ஸ் ஆட ஆரம்பித்தார்கள். they start to dance. இந்த டான்ஸ் ஒரு டைம்க்கு முடியும் பொழுது எல்லாரும் நிர்வாணியாக மாறுகிறார்கள். At one particular time came after this dancing, all of them become naked. தேவ கோபம் சபைக்குள்ளே பற்றி எரிகிறதை நாம் பார்க்கிறோம். We could see the wrath of God is burning in the church. இந்த நேரத்துல தான் மோசே இறங்கி வருகிறார். At this time Moses is descending. சபை ஒரு நிர்பந்தமான நிலவரத்துக்கு தள்ளப்படும் பொழுது மாம்சத்தோடும் உலகத்தோடும் பிசாசோடும் அரசியலோடும் மற்ற மதங்களோடும் மற்ற உலக வல்லமைகளோடு இணைக்கப்பட்ட ஒரு நிர்கதியான சூழ்நிலைக்கு போகும் பொழுது இயேசு வருகிறார் என்கிற ஒரு சத்தம் வரும். When the church is thrust into many kinds of these evil things, into the flesh, into the sin, into many kinds of evil deeds of worship, when the people are sinning in the church, the people must know that, the church must know that Jesus is coming very soon. இந்த கன்றுக்குட்டிகள் என்கிற அனுபவம் ஒரு விசை மோசே அதை உடைத்து நொறுக்கி விடுகிறான். பிற்காலங்களிலே திரும்ப அது தலையெடுக்கிறதை நாம் பார்க்கலாம். At one time, this Moses, he destroys this calf, but you could see this calf is once again emanating. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்துல நான் பார்க்கும் பொழுது ரெண்டு இடத்துல ரெண்டு கன்றுக்குட்டியை வைத்து நீங்க அங்கங்கெல்லாம் போக வேண்டாம், தூரத்துக்குலாம் போக வேண்டாம், எருசலேமுக்கு நீங்க போக வேண்டாம், இங்கேயே நீங்க வர்ஷிப் பண்ணி இப்படியே இருந்து நீங்க பரலோகத்துக்கு போகலாம்ங்கற ஒரு போதனை அங்கே வருகிறது. In 1 Kings chapter 13 you could see that you need not to go here and there. He set 2 calves in 2 places, you worship here itself. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல நீங்கள் இந்த கன்றுக்குட்டியை இங்கே வணங்கிக்கிட்டே இருங்க, எருசலேமுக்கு போவது உங்களுக்கு வருத்தம் என்று சொல்லி புதிய எருசலேம் சீயோன் என்கிற அந்த தெய்வீக தன்மையவே ஜனங்களை விட்டு மாற்றுகிற ஒரு worship இப்பொழுது சபைக்குள்ளே வருகிறது. In 1 Kings 12:28 he says that it is too much to go up to far to Jerusalem. You be here and worship the calf. So the devil is driving the people not to go to Zion and New Jerusalem, but to worship the calf. ஜனங்களை தாறுமாறாக்கக்கூடிய சில ஆசாரியர்கள் எழும்புகிறார்கள். There are priests who are rising in order to make the people in go in hazardous ways. 2 நாளாகமம் 11:15 பார்க்கும் பொழுது கன்றுக்குட்டிகளுக்கு ஆசாரியர்கள் எழுப்பப்பட்டார்கள். In 2 Chronicles 11:15 we could see they were priests who were risen for the sake of this calf. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இப்படி ஒரு நிர்பந்தமான நிலவரத்திலே ஜனங்கள் ஆடி பாடி நிர்வாணியாக மாறி போன நேரத்திலே அங்கே மோசே இறங்கி வந்து ஒரு வார்த்தை சொன்னான், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? In this wretched state where the people were singing and dancing, they became naked. Moses came from the mount and asked, who is on the Lord's side? இன்றைக்கு ஜனங்களுடைய நிலவரம் என்ன? Today what is the state of the people? எங்க கூட்டம் ஜாஸ்தி இருக்கோ அங்க தான் ஜனங்க போறாங்க. Where there is much group of people go. முதல் காலங்களிலே பெண்டிகாஸ்ட்ல நமக்கு கூட்டங்கள் ரொம்ப கம்மி. Once upon a time in Pentecost the crowd was very little. இப்போ நமக்கும் crowd ஜாஸ்தியான உடனே எல்லாமே இங்க உள்ள நுழையறதை பார்க்கிறோம் சபைக்குள்ளே. Even because the crowd is getting more in our church, we see many are interfering in our church. இன்னைக்கு உலகம் எங்க போறதோ நீ அதுக்கு போக கூடாது. You must not go after the world where it goes. யாத்திராகமம் 23:2ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. In Deuteronomy Exodus 23:2 it is said so. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What it is said? தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. And thou shalt not follow many in order to do the evil. வழக்கிலே நியாய தீர்ப்பை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் நீ சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. மிகுதியானவர்களுடைய பக்கத்துல தான் இன்னைக்கு அந்த பட்சத்துல தான் ஜனங்கள் சேர ஆரம்பிக்கிறார்கள். Neither shall thou speak in a cause to decline after many to rest judgment. People are being inclining to the crowd of people where it is much. தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி உண்டு, ஊரோடு ஒத்து போயிடுன்னு சொல்லி. So in Tamil Nadu there is a proverb, you go along with the town. பாவத்தோடு மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லி நீங்க பாவத்தோடைய பட்சத்துல நீங்க சேரக்கூடாது. Because there is majority in sin, you must not go along with sin. இன்றைக்கு தேவன் இந்த இடத்துல கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிற ஜனங்களை இந்த கன்வென்ஷன் மூலமாக இந்த பகுதியில் இருக்கிற கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிற ஜனங்களை அவர் வேறு பிரிக்க முடியாக இந்த கன்வென்ஷனுடைய கடைசி கூட்டத்தை அவர் பயன்படுத்துகிறார். Today in this presence of God, the Lord is using the last day of this convention in order to gather a group of people even from this place to stand on his side. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த வார்த்தைக்கு லேவியர்கள் மட்டும் செவி சாய்த்தார்கள். Only the Levites they hearkened to this word. அவர்களும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. Even they also were seeing
all those அதோடு things. இணைந்து ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தார்கள். They were also adjusting somewhat and they were உள்ளுக்குள்ள சில வேதனைகள் இருந்திருக்கலாம். They have some grievance inside. மோசே வர லேட் ஆன உடனே அவன் செத்து போய்ட்டானே முடிவு பண்ணிட்டாங்களே. When Moses was delayed, they decided that Moses was dead. ஒருவேளை வந்தால் என்ன நடக்கும்? If Moses would come, what would happen? இது பிரமாணத்துக்கு மாறாக இருக்கிறது. It is contrary to the law. வசனத்துக்கு மாறாக இருக்கிறது. It is contrary to the word of God. சத்தியத்துக்கு மாறாக இருக்கிறது. It is contrary to the truth. அபிஷேகத்துக்கு மாறாக இருக்கிறது. It is contrary to the anointing. உபதேசத்துக்கு மாறாக இருக்கிறது. It is contrary to the doctrine. பரலோக ராஜ்யத்துக்கு விரோதமாய் இருக்கிறது. It is contrary to the kingdom of God. இப்படி மனதில் அவர்கள் எண்ணம் கொண்டார்களே தவிர அவர்களாலும் அதை விட்டு வெளியே வரதுக்கு போல்டா நிக்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் இருந்தார்கள். They were having such these thoughts in their mind, but still they don't have the courage to come out of this. ஆனால் மோசேயினுடைய சத்தம் கேட்ட பொழுது, But when they heard the sound of Moses, கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? who was on the Lord's side? இந்த வார்த்தை அவர்களுடைய காதுகளிலே தொனித்த பொழுது, When this voice was resounded in their அவருடைய ears, இருதயங்கள் அசைக்கப்பட்டது. their hearts were shaken. உடனே அவர்கள் கைகளை உயர்த்தினார்கள், நாங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறோம். Immediately they lifted their hands saying that we are on the Lord's side. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மாலை வேளையில் தேவனுடைய கண்கள் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிற உன்னையும் உன் பிள்ளைகளையும் காணும்படியாக விரும்புகிறது. Beloved child of God, in this evening time the eyes of the Lord is wanting to desire to look upon you and your children to stand on his side. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கக்கூடிய ஒரு கூட்டம் ஊழியர்களை தேவனுடைய கண்கள் தேடுகிறது. The eyes of the Lord is seeking for a group of servants of God who will be standing on the Lord's side. இந்த நேரத்தில் நீ கர்த்தருடைய பட்சத்தில் இருந்து நிற்காவிட்டால், At this time, if you fail to stand in the Lord's side, நீ ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியாய் இந்த இடத்தில் காணப்படுவாய். in this place you will be found as a cursed generation. நியாயாதிபதிகள் 5:23 நீங்கள் பார்க்கும் பொழுது, When you see from Judges 5:23, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it is said over there, மேரோசை சபியுங்கள், curse Merosh, அதன் குடிகளை சபியுங்கள். curse the inhabitants. காரணம் என்ன? What is the reason? அவர்கள் கர்த்தருடைய பட்சத்தில் வந்து துணை நிற்கவில்லை. Because they came not to the help of the Lord, to the help of the Lord against the mighty. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தரின் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே. To the help of the Lord against the mighty. கர்த்தருடைய பட்சத்தில் வந்து நிற்காத மோரேஸ், கர்த்தருடைய பட்சத்திலே வந்து நிற்காத அந்த குடிகள் சபியுங்கள், சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that Merosh and the inhabitants are cursed just because they didn't come to the help of the Lord. இது எதை காண்பிக்கிறது பிரியமானவர்களே? Beloved, what does this show? காலையிலே கேட்டோம், நேற்று மாலையிலும் கேட்டோம், நீங்கள் இப்பொழுது வேறுபட்டு நிற்க வேண்டிய ஒரு காலகட்டம். In the morning we heard also in the Easter evening that we have to be separated in this time. நீ கன்றுக்குட்டியின் பக்கமா கர்த்தருடைய பட்சமா? Are you on the calf side or on the Lord's side? மாம்சத்தில் ஆராதிக்கிற கூட்டமா, ஆவியிலே ஆராதிக்கிற கூட்டமா? In a group where it is worshipping in flesh or in a group where it is worshipping in எழுத்தின்படி spirit? இயேசுவை பின்பற்றுகிறவனா, ஆவியின்படி தேவனை பின்பற்றுகிறவனா? Literally following Jesus or spiritually following God? நீ ஒரு பெயர் கிறிஸ்தவனா, இல்லாவிட்டால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மகனா? Are you a nominal Christian or an anointed son of God? நீ இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்காக அழைக்கப்பட்டவனா, இல்லாவிட்டால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனா? Are you called in this world for Christ or are you chosen for Christ? இன்றைக்கு இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லாமல் இந்த இடத்தை விட்டு நீ போவாயானால் இந்த வார்த்தை உன்னோடு வந்து கொண்டே இருக்கும். If you go without answering to this question, this word will come along with you if you go. ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கும் துணிக்கிறது, என் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? The word of God is even resounding today that who is in the Lord's side? ஒருவேளை நீ கடந்த காலங்களிலே கர்த்தருடைய பட்சத்தில் நீங்கள் நின்றிருக்கலாம். In the past times you might be standing in the Lord's side. இந்த உபதேசத்திற்காக, இந்த சத்தியத்திற்காக, இந்த இயேசுவின் நாமத்திற்காக நீங்களும் உங்களுடைய சந்ததிகளும் ஒரு காலத்தில் கர்த்தருக்காக நின்றவர்களாய் இருக்கலாம். இப்பொழுது தற்போதைய நிலவரத்தின்படி உன் சந்ததி எங்கே, நீ எங்கே? For the sake of this truth, for the sake of this doctrine, for the sake of the name of Jesus, you and your generation might have stood for this doctrine, but still, what is the current situation? உன்னுடைய பேச்சில் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் தேவை. You need a separated life in your word. உன்னுடைய பழக்கத்திலே ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் தேவை. In your habit you need a separated உன்னுடைய life. உடையில் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் தேவை. In your dressings you need a separated உன்னுடைய life. சபையில் நீ ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய வேண்டும். In your church you must lead a separated life. மற்ற சபையில் உள்ள அபிஷேகத்துக்கும் இந்த சபையில் உள்ள அபிஷேகத்துக்குமே வித்தியாசம் இருக்கிறது. There is a difference in between the anointing in other churches and of this church. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், I repeat. மற்ற சபைகளில் உள்ள அபிஷேகத்திற்கும் நம்முடைய சபையில் உள்ள அபிஷேகத்துக்கும் வித்தியாசம். அது என்ன அபிஷேகத்தில் வித்தியாசம்? There is difference in between the anointing in the other churches and in the anointing of our church. What is that difference? நீர் அக்கிரமத்தை விரும்பி, நீ அக்கிரமத்தை வெறுத்து நீதியை விரும்பினபடினால் உன்னுடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தோழருடைய அபிஷேகம் வேறு, உன்னுடைய மணவாளன் மணவாட்டியினுடைய அபிஷேகம் வேறு.
Just because thou hast hated iniquity and loveth righteousness, he hath anointed you with the oil of gladness more than thy fellows. The anointing of the fellows is much more higher than the anointing of the people of God. உபதேசத்தில் வேறுபாடு இருக்கிறது. There is difference in doctrine. ஊழியத்திலே வேறுபாடு இருக்கிறது. There is difference in the ministry. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய கிருபை உங்கள் மனக்கண்களை பிரகாசித்தால் நீங்கள் இந்த கூட்டம் முடியும் பொழுது நான் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பேன் என்று ஒரு முடிவோடு நீங்கள் திரும்பி செல்ல முடியும். If the grace of God enlightens the eyes of my understanding, then with a determination you will return that I will stand on the Lord's side. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க விரும்புகிறீர்கள்? In this group, how many of you are going to stand on the Lord's side? ஒருவேளை நீங்கள் வேறு மார்க்கத்திலே ஆண்டவருடைய பட்சத்தில் நிற்க முடியாமல் பல சூழ்நிலைகளிலே தடிமாறி போனவர்களாய் இருக்கலாம். Perhaps you might have been stumbled because you are unable to stand on the Lord's side in some other denomination. ஆரோனுடைய முறைமை உன்னை கன்றுக்குட்டி பக்கம் இழுத்துக் கொண்டு போகும். அது உன்னை நிர்வாணியாக மாற்றும். நீ பட்டயத்தினால் பட்சிக்கப்படுவாய். The order of Aaron will drag against you towards the calf, and it will make you to become naked, and you will be perished by the sword. இன்றைக்கு தான் நீ பட்டயத்தை எடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. This is the day where you must take your sword. அவனவன் தன்னுடைய பட்டயத்தை எடுக்க கடவன் என்று மோசே பேசினார். Moses said that each and everyone let him take his sword. ஆவியின் பட்டயத்தை எடுத்து பார். தாயோ தகப்பனோ சகோதரனோ சகோதரியோ இந்த கர்த்தருடைய பட்சத்தில் நிற்காவிட்டால் அவர்களை விட்டு விலகி நிற்க வேண்டும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. Take the sword of the Spirit, either the father or mother or brother or sister or wife or children. If they stand not in the truth, it is that you must be separated from them. இன்றைக்கு अनेகர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டும் சபைக்குள்ள இருந்தும் பலவிதமான சாபங்கள் அநேகரை பிடித்திருக்கிறது. Today, even though many of them have accepted God and we are found in the church, but still many curses are clinging to them. ஏன் இந்த சாபம் இவங்க எங்களை விட்டு போகிறது இல்ல அப்படிங்கற क्वेश्चन அநேகருக்கு இருக்கிறது. Many have the question that why this curse is not going away from us. ஆனா பைபிள் சொல்லுகிறது, but the word of God says, நீ கர்த்தருடைய பட்சத்தில் வந்து நிற்காவிட்டால் இந்த சாபங்கள் நிலைத்துக் கொண்டே இருக்கும். இன்றைக்கு சாபத்திலே சிக்கி தவிக்கிற தேவனுடைய ஜனங்கள் நாங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் வந்து நிற்போம் என்று நீங்கள் முடிவெடுங்கள். சாபத்தின் கண்ணி இன்றைக்கு இந்த கூட்டத்திலே தெரித்து விடும். If you don't come and stand in the sake of the name of the Lord, then this curse will continue to come after you. But if you come and make a determination that I will stand on the Lord's side, this nail of this curse will break. லேவியர்கள் தங்களுடைய அறையிலே பட்டயத்தை எடுத்தார்கள். The Levites, they took the sword in their அவர்கள் loins. கொஞ்ச நேரத்திலே ஒரு கூட்டம் ஜனத்தை அழித்தார்கள். Within a short while, they destroyed a group of people. கர்த்தர் அவர்களை நேசித்தார். The Lord loved them. கர்த்தருக்காக எழும்ப வேண்டிய ஒரு நேரம் இன்றைக்கு வந்து விட்டது. Now a time has come today in order to rise for the Lord. நீ மௌனமாய் இருந்தாய். If you are silent, வெளியே பேசாமல் இருந்தாய். if you கர்த்தருக்காக எழும்பாமல் இருந்தாய். you didn't rise for the Lord. நீ யோசித்துக் கொண்டே இருந்தாய். You are keeping on thinking. நாம் எப்படி கர்த்தருக்காக எழும்ப முடியும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாய். You thought that how can I stand for the Lord? கர்த்தர் இந்த மாலை வேளையிலே உன்னோடு In பேசுகிறார். this evening time the Lord is speaking with you. எழும்பு. Arise. எழும்பு. Arise. கர்த்தருடைய புயமே நீ பூர்வ நாட்களைப் போல எழும்பு. Arise, the mighty arm of the Lord, as in the days of old. மறுபடியும் வலு சர்ப்பத்தை துண்டிக்கும்படியாக மறுபடியும் ஒரு சந்ததி சபைக்குள்ளே கர்த்தருடைய பட்சத்தில் எழும்ப வேண்டிய நேரம் இது. In order to cut the serpent, in order to for the generation to rise once again in the church, this is the time. Arise. இப்பொழுதுதான் நீங்க உங்களை வேறுபிரிக்கிற டைம். Now is the time for you to separate. இன்னைக்கு நீ கர்த்தருடைய பட்சத்துல நிக்கிறேன்னா நீ பண்ற worship கரெக்ட்டா? நீ போற மார்க்கம் சரியா? உனக்கு கேட்கப்படுகிற சத்தியங்கள் உண்மையா? வேத வசனத்துல கரெக்ட்டா இருக்கா? இத நீங்கள் தெளிவுபடுத்திக் கொண்டு கர்த்தருடைய பட்சத்துல வந்து நிற்க வேண்டும். So if you are standing in the name of the Lord, then you must check whether you are going to the correct worship or you are on the proper denomination, proper doctrine, proper truth. And understanding this, you must come to the Lord's side and stand. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பட்சத்துல நிக்கிறவங்க எல்லாம் யாருன்னா உடனே அல்லேலூயா சொல்லிடுவோம். எதுக்கு நிக்கணும் எப்படி நிக்கணும்னு நமக்கு பாதி பேருக்கு தெரியாது. When you are asked to say that let us stand on the Lord's side, we will shout an hallelujah, but we don't know what for and where to stand for the Lord. கர்த்தருடைய பட்சத்துல நிக்கும் பொழுது அண்ணன் அம்மா அக்கா எதையுமே நீ பார்க்க கூடாது. When you stand on the Lord's side, you must not see your mother, your brother or sister. தெய்வத்தை மட்டும் தான் நீ பார்க்கணும். Only the Lord you must look upon. ஆண்டவரை மட்டும் தான் உன் முன்னால நிறுத்தணும். You must set the Lord only before you. கன்றுக்குட்டி ஒரு விக்கிரகம். The calf is an idol. ஒரு போதகர் சொன்னார், A priest said, கிறிஸ்துவை காட்டிலும் rather than Jesus, இயேசுவை காட்டிலும் rather than Christ, ஆண்டவரை காட்டிலும் rather than the Lord, ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ யாரை எதுவை நேசிக்கிறார்களோ அதுவே அவனுக்கு விக்கிரகம். a man or a woman, what they love, that becomes their idol. நான் சொல்வதை மறுபடியும் சொல்லுகிறேன். I repeat, இயேசுவை காட்டிலும் இந்த உலகத்துல நீ எதை அதிகமாக நேசிக்கிறாயோ
அதுதான் விக்கிரகம். Rather than Jesus in this world, whatever you love much more, that is the idol for you. அது உன்னுடைய மான மரியாதையாக கூட இருக்கலாம். It might be honor and respect. அது உன்னுடைய வாகனங்களாக கூட இருக்கலாம். It might be your இல்ல உன் மனைவியா இருக்கலாம், உன் புருஷனா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு நபராக, பிள்ளையாக, குட்டியாக யாராக இருக்கலாம். It might be a husband or wife or any other people. ஏலியை ஏன் தேவன் அவர் தண்டனை கொடுக்கிறார்? Why the Lord punished Eli? கர்த்தருடைய ஊழியத்தை செய்த ஏலிக்கு ஏன் பிடரி முறிந்து கீழே விழக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது? Eli who served the Lord, why the reason for him to come to die? ஆண்டவர் சொன்னாரு, என்னை காட்டிலும் நீ உன்னுடைய குமாரரை, உன் பிள்ளைகளை அதிகமாக மதித்தபடியினால் ஒரே நாளில் அவர்களும் சாவார்கள், நீயும் சாவாய். The Lord said to him, just because you honored yourself and your children more than me, in one day you and your children will die. ஆண்டவருடைய பட்சத்தில் நிற்கிற அந்த இடத்திலே தராசை தூக்கி பிடிக்கும் பொழுது உன்னுடைய பட்சம் தெளிவாக இருக்க வேண்டும். நீ கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கணும். அதுக்கு ஈடாக எதையுமே வந்து நிறுத்த கூடாது. When the balance is weighed in the matter of standing on the Lord's side, you must be proper on your side. Nothing should come amidst that. வேறுபாட்டின் ஜீவியம் என்பது நம்மில் அநேகருக்கு சரியாக புரிந்து கொள்கிறது இல்ல. Many of us doesn't understand properly the life of separation. உன்னுடைய ஒவ்வொரு பகுதியிலும் வேறுபாட்டின் ஜீவியம் இருக்கணும். இந்த சபைக்குள்ளேயே நீ விசுவாசிகளில் வேறுபட்டு நிற்க வேண்டும். Each and every part of yourself must be in separation. Right in the church you must be separated and live. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God says? கொரிந்தியருக்கு பவுல் பேசும் பொழுது, when Saint Paul speak to Corinthians, நீ இந்த சபைக்குள்ள இருக்கிற 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11-12ல சொல்லி இருக்கிறது, சகோதரன் என்று சொல்லப்பட்ட ஒருவன் பின்மாற்றக்காரனாக விபச்சாரக்காரனாக இருந்தால் அவனோடு நீ உட்கார கூடாது, புசிக்க கூடாது, அவனோடு கலந்திருக்க கூடாது. இந்த சபையில கூட உனக்கு ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கும்போது உண்டாகும். In 1 Corinthians 5:11, Saint Paul is saying that if any man that is called a brother be a fornicator or a drunkard or an extortioner, will such an one not to eat and drink. Even in the church you must maintain a life of separation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, secondly when we see 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். we see from 2 Samuel chapter 20. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What it is said there? கர்த்தருடைய தாவீதின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் யோவாவை பின்பற்றுவார்களாக. All those who are on the side of David, let them follow Joab. 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கிறோம். This we see from 2 Samuel chapter 20 verse 11. யோவாபின் மேல் பிரியப்படுகிறவன் எவனோ, அவன் தாவீதின் பட்சத்தில் இருக்கிறவன் எவனோ, அவன் யோவாபை பின்பற்றுவானாக. And he that favoreth Joab and he that is for David, let him go after Joab. இரண்டாவது நீ நிற்க வேண்டியது தாவீது அபிஷேகத்தின் பட்சத்தில் நீ வந்து நிற்க வேண்டும். Secondly, that which you must stand on the side is David on the side of the anointing. ஆவியானவருடைய பட்சத்தில் இன்றைக்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் வேறு பிரிக்க விரும்புகிறார். Today the Lord is desiring to set a group of people to be separated. ஒன்று ஆண்டவருடைய நாமத்தின் பட்சத்தில் நிற்பது, one to stand in the name of the Lord. இரண்டாவது ஆவியானவருடைய பட்சத்தில் வந்து நிற்பது. Nextly on the side of the spirit of the Lord. தயவு செய்து அபிஷேகம் பெறாத யாராவது சகோதர சகோதரிகள் இருந்தால் உங்களுடைய காலங்களை வீணாக்காமல் இன்றையிலிருந்து அபிஷேகத்துக்காக மன்றாடுங்கள். If there is any brother or sister who have not yet received the anointing, you don't waste your time. Right from today you start to plead for the anointing. ஒரு சிலர்லாம் அபிஷேகம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியலன்னு உடனே அபிஷேகம் இல்லங்கற கூட அறிக்கை செய்றார்கள். Some just because they keep on asking and not receiving the anointing, they come to state that there is no anointing. தவறு. It is wrong. ஆவியானவர் இன்றைக்கும் இறங்கி கொண்டிருக்கிறார். Even today the spirit of the Lord is descending. அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் ஒரு விசை கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இவ்வளவு திரளான சாட்சிகளாக நம்முடைய மத்தியிலே இருக்கிறார்கள். So such a group of testimonies in our midst. நீங்கள் தாவீதின் பட்சத்தில் நிற்க வேண்டும். You must stand on the side of David. எந்த சூழ்நிலையிலும் ஆவியானவருடைய பட்சத்திலே ஒரு மனிதன் நிற்க வேண்டியது அவசியம். In any circumstance a man is to stand on the side of the spirit of the Lord. ஒரு குறிக்கப்பட்ட இடம் வந்த பொழுது ஒரு மனிதன் வீழ்ந்து கிடக்கிறான். At one particular place a man was fallen down. அமாசா என்கிற ஒரு மனுஷன் அந்த இடத்துல பலியாகி விடுகிறான். A man by name Amasa was died. ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே ஜனங்கள் எல்லாரும் அதுல வந்து அப்படியே பிரேக் அடிச்சிட்டாங்க. After an incident all the people they stopped. அருமையான சகோதரனே சகோதரியே, அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையிலே பல சம்பவங்கள் நடக்கலாம். ஆனால் நீ அதிலே நின்று விட கூடாது. உன்னுடைய ஆவிக்குரிய யுத்தத்தின் பயணத்திலே நீ நிறுத்தப்படவே கூடாது. நீ ஆவியானவரோடு இணைந்து போய்க்கொண்டே இருக்க வேண்டும். Beloved brothers, sisters, the church of God, in your spiritual journey you must not stop in your journey by seeing some incidents. You must not break, but you must continue to go in your spiritual journey without stopping. சிலருடைய மரணம் சிலரை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறுத்தி விடுகிறார்.
The death of some stops certain people in their spiritual நான் journey. கடந்த நாட்கள்ல ஒரு ஃபேமிலியை சந்திக்க போனேன். In the past days, I went to visit a அவங்க family. வீட்ல தான் நம்முடைய ஃபெய்த்தம் ஒரு காலத்துல நார்த் இந்தியால ஒரு ஃபெய்த்தம் செயல்பட்டு கொண்டிருந்தது. In their home only, in North India, our faith was functioning. ஆனா இப்போ அவங்க சுத்தமா சிபிஎம்லயே இல்ல. But now, today, they are not in CPM. அவங்க சந்ததியே இல்ல. Their generation is not there. ஆனா இப்போ திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நான் உள்ள நுழைந்தேன். But once again, we get a chance, I went in. அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சிபிஎம்ல தான் விவாகம் நடந்திருக்கிறது. The marriage took place in CPM. For the அடுத்த children. பிள்ளைக்காக அவங்க போன பொழுது For the next child, when they went, அங்க இருந்த ஒரு விசுவாசி ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க. the believer, they spoke a word. நீங்க என்ன ஜாதின்னு கேட்டுட்டாங்க. They asked what caste you belong. அந்த ஒரு வேர்டு அந்த ஐயாவை காயப்படுத்திருச்சு. That one word hurt that brother. எப்படி நீ சிபிஎம்ல ஜாதி கேட்பாய்? How can you ask the caste in CPM? ஒரு 10 நிமிஷம் போட்டு கத்தி கூச்சிட்டார் அந்த இடத்துல. For 10 minutes, he was shouting much. அதோடு போனவர் அந்த சந்ததியும் அப்படியே வெளியே போயிடுச்சு. With that, he stopped to come to the church, even his generation. அந்த ஒரு வார்த்தை, That one word. அமாசா பலியான ஒரு இடத்துல வந்த பொழுது யுத்த வீரர்கள் எல்லாம் அங்கே தரித்து நின்றார்கள். உடனடியாக அவனை மூடிவிட்டு ஒரு வார்த்தை அந்த இடத்துல பிரகடனப்படுத்தப்பட்டது. தாவீதின் பட்சத்தில் இருக்கிறவன் போய்க்கொண்டே இருக்க கடவன், யுத்தத்தை தொடர கடவன் என்று ஒரு வார்த்தை வந்தது. When the warriors stopped seeing the incident of Amasa, they stopped. But the matter came that all those who following Joab and David, they must continue the journey. கல்லூரிக்கு போன உடனே வாலிபர்கள் புத்தி மாறுகிறதை நீங்கள் பார்க்கலாம். You can see the young people after going to the college. வேலை கிடைத்த உடனே அநேகருடைய புத்தி மாறுகிறதை நீங்கள் பார்க்கலாம். They change in their minds when they go to the workshop. விவாகம் ஆன பின்பு அநேகருடைய வாழ்க்கை தெய்வீகத்தை விட்டு வெளியே போனதை நீங்கள் பார்க்கலாம். After the marriage, you can see the life of many people. குழந்தைகள் பெற்ற பின்பு இந்த சத்தியத்தை விட்டு விலகி போன ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். They go away from the spiritual truth and the doctrine and the truth. ஏதோ அருமையாக நேசித்தவர்கள் மரித்த உடனே இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போன ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். You can see a group of people going away from this truth just because someone they have loved, they died. ஆவியானவருடைய பட்சத்தில் நிற்கிறவன் என்ன வந்தாலும், உயர்வோ தாழ்வோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ நிகழ்காரியமோ வருங்காரியமோ மரணமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று அவன் நிச்சயத்தை தாவீதின் அபிஷேகத்தின் பட்சத்தில் நிற்கக்கூடியவன். But he that is standing on the side of the Spirit of the Lord, whether it is height or depth or any other creature or any powers or any perils or anything that is hardship, he will never be separated from the love of Christ. இந்த பிரசங்கத்துக்கு பின்பாக உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய ஊழியத்தில், இதே சபையில் பல சம்பவங்கள் நடக்கும். ஆனாலும் கடைசி வரை ஆவியானவரின் பட்சத்தில் நிற்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? After this sermon, after this preaching, even after this, in your family, in your church, such as many things will happen. Then what will be your side? Will you stand on the Lord's side? இன்றைக்கு நீ ஆவியானுடைய பட்சத்தில் நிற்கிறாயா என்பதை தீர்மானித்து விட்டுத்தான் நீ இந்த இடத்தை விட்டு எழும்ப வேண்டும். After making a determination that whether you are found on the side of the Spirit of the Lord, you must rise up from here. கர்த்தர் உன்னை செலக்ட் பண்ண வந்திருக்கிறார். அவர் செலக்ட் பண்றது இல்ல, நீயே செலக்ட் ஆகி வந்து நிக்கணும் அவர் சைடுல. The Lord has come to select you. It is not his selection. You must be selected by your own and come to his side. ஆண்டவருடைய நாமத்துக்காக வேறுபட்டு நான் நிற்பேன் என்று சொல்லுகிறவர்கள் நீங்க வந்தீங்கன்னா போதும், கர்த்தர் உங்க கையில ஒரு பட்டயத்தை கொடுப்பாரு. வசனம் என்னும் ஆவியின் பட்டயம், நீ கையில் எடுத்து இந்த உலகத்துல சுடர்களை போல பிரகாசிப்பாய். In the name of the Lord, when you come and say that I will stand on the Lord's side, then the Lord will give you a sword and you can take the sword and also you can shine as lights in this world. என்ன நடந்தாலும் அபிஷேகத்திலேயே நான் நிற்பேன், அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருப்பேன், ஆவியானவர் எனக்கு கொடி ஏற்றும் வரை அவரோடு நிற்பேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? How many of you saying that whatever happens, I will stand in the anointing, I will speak in tongues until the Spirit of the Lord raises up the standard, I will keep on getting filled in the Spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. தாவீது புறக்கணிக்கப்பட்டான். David was despised. அவனுடைய சொந்த மகனை அவனுக்கு விரோதமாக எழும்பினான். Even his own son rose up against him. வனாந்தரங்களிலே செருப்பு கூட போட முடியாமல் ஓடிக்கொண்டே இருந்தான். He was unable to have his sandals and was running in the wilderness. இந்த நேரத்தில் ஒரு கூட்டம் ஜனங்கள் தாவீதின் பட்சத்தில் வந்து நின்றார்கள். At this time one group of people came to the David side. சபைக்கு பிரச்சனைகள் வரலாம், problems may come to the ஊழியங்களுக்கு church. பிரச்சனைகள் வரலாம், Problems may come to the servants of God. சட்டங்களும் திட்டங்களும் நமக்கு விரோதமாக எழும்பலாம். Even the laws and the plans might arise against us. ஆனால் கடைசி வரை நீங்கள் தாவீதின் பட்சத்தில் எத்தனை பேர் நிற்பீர்கள்? But until the last end, how many of you shall stand on the Lord's side? நீ காத் புத்திரனாய் இருந்தால் நீ தாவீதின் பட்சத்தில் வந்து சேருவாய். If you are the son of Gad,
then you will come to the side of David. 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது When we read from 1 Chronicles chapter 12 verse 8. காத்தியரில் ஒரு கூட்டம் ஜனங்கள் தாவீதின் பட்சமாய் சேர்ந்தார்கள். One group of Gathites, they came to the side of David. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. காத் என்று சொன்னால் சாதாரணமான ஆள் கிடையாது. The meaning of Gath means it is not an ordinary man. 12 கோத்திரத்துல அவன் ஒரு விலையேற பெற்ற ஒரு நபர். Amongst the 12 tribes, he is a very precious person. அவனுக்கு பிரச்சனை இல்லாமல் இல்ல. It is not that he doesn't have அவனுக்கு problems. டெய்லி பிரச்சனை வந்து கொண்டே தான் இருந்தது. Many problems came to him daily. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது When you see from Genesis 49, 19ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? what does 19 verse says? காத் என்பவன் மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும். And there will be a group of soldiers that will go ஒவ்வொரு against நாளும் Gath. அவனுடைய வாழ்க்கை ஒரு யுத்தகளத்தில் இருந்தது போல தான் இருந்தது. Each and every day was a battlefield to him. ஆனால் முடிவிலோ அவன் அந்த வல்லமைகள் மேல் பாய்ந்து விழுந்து ஜெயிப்பான். But finally he shall overcome at the last by falling upon the உலகத்திலே foot. உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. இயேசு அழகாக நம்முடைய மீட்பர் சொல்லி இருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். Our Redeemer Jesus has said that there is tribulation in the world, but overcome, be with good cheer. இந்த காத் புத்திரனுடைய நம்பிக்கை என்ன? What was the hope of this tribe of அவருடைய Gath? வாஞ்சை என்ன? What was the desire? அவருடைய விருப்பம் என்ன? What was his want? உபாகமம் 33ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது In Deuteronomy 33, 20 21 வசனங்களிலே in verses 20 and அவன் 21, தனக்காக முதல் இடத்தை பார்த்துக் கொள்வான். and he will see the first place for him, அவனுடைய பங்கு அங்கே பத்திரமாய் இருக்கிறது. and there a portion of is for them. எந்த யுத்தம் வந்தாலும் முன்னணியிலே நின்று கர்த்தருடைய காரியத்தை நடப்பிக்க கூடியவன். Whatever the battle comes, he will be in the forefront. I will make the அருமையான Lord's தேவனுடைய ஜனமே, இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் முன்னணியிலே வந்து கர்த்தருக்காக நிற்கும்படியாக பரலோகத்திலே அந்த முதல் இடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் உங்களை முத்தரித்து கொண்டு வந்திருக்கிறார். Beloved, in these last days, the Lord has sealed you and brought you so that you must come in the forefront, and also you must inherit the place in heaven in forefront. இந்த காத் புத்திரர் எப்படிப்பட்டவங்க? What is the manner of this? The people of Gath, அவங்களுக்கு உலக பிரகாரமா எந்த ஸ்டைலும் கிடையாது. they doesn't have any style of this world. இன்னைக்கு பெண்டிகாஸ்ட்ல கூட வேர்ல்ட் ரொம்ப அழகாக பூந்து விடுகிறது. Even today in Pentecost, the world is interfering much. உடையே உன்னுடைய பிரதிஷ்டையின் அடையாளமா இருக்கணும். உன்னை பார்த்தா பெண்டிகாஸ்ட்னு சொல்லணும். அப்படி ஒரு Dress நீ போடணும். Your dress must show that you are a Pentecostal one. Like that you must wear yourself. உன்னுடைய ஹேர் கட்டிங்லயே உன்னைய அவன் மிலிட்டரிக்காரன் சொல்ற போது போலீஸ்னு சொல்றது மாதிரி உன்னைய பெண்டிகாஸ்ட்காரன் சொல்லணும். Seeing your hair cutting itself, you must be testify that you are a Pentecostal, just as a police or a military. எலியாவின் அடையாளம் தான் என்ன? அவனுடைய Dress தான் அவனுடைய அடையாளம். அதுதான் அவனுடைய பிரதிஷ்டை. யோவான்சானுடைய பிரதிஷ்டை அடையாளம் என்ன? அவனுடைய Dress தான் அவனுடைய அடையாளம். சிம்சோனுடைய பெலன் என்ன? அவனுடைய பிரதிஷ்டை தான் அவனுடைய பெலன். The identity of Elijah, the identity of Samson, and the identity of John the Baptist, even their dress were the identity. இங்கே 1 நாளாகமம் 12:8 பார்க்கும் பொழுது இந்த காத் புத்திரருடைய ஸ்டைல் எப்படின்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பாருங்க. You can see from 1 Chronicles 16:8 the style of the people of Gath. 1 நாளாகமம் 12:8 நீங்கள் பார்க்கும் பொழுது 1 Chronicles 12:8, அங்கே அவருடைய ஸ்டைல் எப்படி இருக்கிறது? what were their style? அவர்கள் சிங்கம் போன்ற முகம் உள்ளவர்கள். They were having the faces like lion. அவங்களுடைய முகத்தை பாத்தீங்கன்னா சிங்கம் போல நிப்பாங்க. When you see their faces, they will stand as a அவங்களுடைய lion, வேகத்தை பாத்தீங்கன்னா வெளிமானினுடைய வேகம் போல இருக்கும். and swift as the rose upon the mountains. இந்த பெந்தேகோஸ்தே மார்க்கத்துல வந்த பின்பு இந்த தோழருடைய அபிஷேகத்தை காட்டிலும் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் பெற்றவருடைய வேகம் அதிகமாக இருக்க வேண்டும். After coming to this Pentecostal experience, having received the anointing of the oil of gladness, you must be swift as a rose. அது என்ன சிங்கம் போன்ற முகம்? What is the face of the lion? நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். And the righteous shall be bold as lion. யூதா 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What the third verse of Jude says? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று யூதா சொல்கிறார். Jude says that you bold, contently bold for the same, for the faith that once was delivered to the saints. நமக்கு முகத்துக்கு இன்னைக்கு நல்லமோ ஃபேர் அண்ட் லவ்லி நல்லமோ போட்டுட்டு தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க நீங்க. இந்த முகத்தை வச்சு பரலோகம் போக முடியாது. இந்த முகத்தை வச்சு நீ பிசாசை எதிர்க்க முடியாது. உன்னுடைய முகம் விசுவாசத்தினால நீ தைரியவானாய் மாற வேண்டும். You have applied many creams and fair and lovely and come here, but with this face you cannot go to heaven. With the boldness of faith you can go to heaven like அவனுடைய வேகம் வெளிமானுடைய வேகம். They were swift as the rose of the mountains. பிசாசு கொஞ்ச காலம் உண்டென்று தன்னுடைய வேகத்தை கூட்டிக் கொண்டிருக்கும் பொழுது நாம் அவனை விட அதிகமாக நம்முடைய வேகத்தை கூட்ட வேண்டிய நேரம் பிரியமானவர்களே. When the devil is increasing the speed, that just because there is only a short while, we also must increase our speed swiftly.
ஒன்று நீ கர்த்தருடைய நாமத்தில் நின்று வேறுபட்டு கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவனாக மோசேயோடு நீ வந்து நிற்க வேண்டும். இல்லாவிட்டால் நீ தாவீதின் பட்சத்தில் ஆவியானவருடைய பட்சத்தில் கொடியேற்றும்படியாக நீ கைகளை கொடி பிடித்து ஜெயக்கொடியோடு நீ இந்த கூட்டத்தில் நிற்க வேண்டும். Either you must come to the Lord's side and stand on Moses' side with a sword in your hand, and also you must come to the side of the Spirit of the Lord and have the banner in your hand and should stand boldly. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இரண்டாம் ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது In 2 Kings 9 chapter 9 verse 32, 32ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? what does verse 32 says? அங்கே ஒரு ஜன்னல் இருக்கிறது. There is a window there. அந்த அரண்மனையில ஒரு ஜன்னல். A window in the palace. அந்த ஜன்னல்ல ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறாள். A woman is standing at the window. அவ எப்படி இருந்தான்னு 30ஆம் வசனம் சொல்லுகிறது. Verse 30 says of a man. அவள் யார் என்றும் வேதம் சொல்லுகிறது. Also the word of God says that யேசபேல் என்கிற ஒரு பெண் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறாள். a woman by name Jezebel is standing over there. தன்னுடைய கண்களுக்கு மையிட்டு and she painted her face. தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு tied her head. ஜன்னல் வழியாக பார்த்து பேசக்கூடிய ஒரு பெண். A woman looked out a window and speaks. யேசபேல் என்று சொன்னால் கற்பில்லாத ஒரு தன்மை என்று வேதம் அதுக்கு அர்த்தம் சொல்லுகிறது. The meaning of Jezebel is the experience of being without chastity. எல்லாரும் விதத்துல பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல பார்க்கும் பொழுது ஊழியர்களை பாவத்துக்குள்ளே விளைவிக்கக்கூடிய ஒரு சக்தி என்று வேதம் சொல்லுகிறது. In Revelation the word of God says that it is a power that causes the servants of God to go in sin. வெளிப்படுத்தல் 2:20ல நீங்கள் அதை பார்க்க இயலும். You can see this from Revelation 2:20. ஜனங்களை விக்கிரகத்தின் பக்கம் திருப்புகிறது யேசபேலுடைய ஆவி என்றும் அதே வசனம் சுட்டிக்காட்டுகிறது. The same word of God says it is the spirit of Jezebel who turns the people அது ஒரு towards வஞ்சிக்கும் idolatry. ஆவி என்று அதே வசனம் மறுபடியும் சுட்டிக்காட்டுகிறது. The same verse of God says that it is a deceiving spirit. இந்த வல்லமைகள் இப்பொழுதும் கூட அநேக இடங்களிலே கண்களுக்கு மையிட்டு தலையை சிங்காரித்துக் கொண்டு உலக ஆடம்பரங்களிலே நிறைந்து இன்றைக்கு சபைக்குள்ளே புகுந்து இன்றைக்கும் சபையை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறது. These spirits are even entering into the church by painting their face, tying their head, and also it is corrupting the church. இந்த இடத்துல யெகூ வருகிறான். In this place Jehu comes. அபிஷேகம் பண்ணப்பட்ட யெகூ. Jehu is anointed. அங்கே அவன் புறப்பட்டு வரும்பொழுது சொல்லுகிறான், When he started to come he says, எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார். you see the zeal of God that is with me. ஒன்று நீ கர்த்தருடைய நாமத்தின் பட்சத்தில் நின்று நீ வேறுபாட்டின் ஜீவியம் செய்யக்கூடியவனாய் இருக்கிறாயா? Either you must stand in the name of the Lord on the Lord's side and do a spiritual separate life. இரண்டாவது ஆவியானவருடைய பட்சத்தில் நீ நிற்கிறாயா? Secondly, do you stand in the side of the spirit of the Lord? அபிஷேகத்தில் நிறைந்தவனாக நீ நிற்கிறாயா? Are you standing being filled in the spirit of the anointing? சாதாரண அந்நிய பாஷை பேசினாலாம் ஒரு வல்லமையும் அசையாது. சரியான அபிஷேகத்தின் நிறைவு வரும் பொழுது பிசாசு இடமே இல்லாமல் ஓடி போவான். No power will be shaken if you speak in ordinary tongues with the anointing, but with the proper mighty anointing the devil will flee away. மூன்றாவது கேள்வி, நீ பக்தி வைராக்கியத்தின் பக்கத்தில் நிற்கிறாயா? இல்லாவிட்டால் காம்ப்ரமைஸோடு ஒரு சாதாரண வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? The third question, are you standing on the side of the God's will, or else are you living in a condition of lukewarmness? ஒன்று நீ அனலாயிரு, இல்லாவிட்டால் குளிராயிரு. இந்த ரெண்டுக்கும் இல்லாம உன்னுடைய வாழ்க்கை வெதுவெதுப்பா இருந்தால் நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆவியானவர் பேசுகிறார். The spirit of the Lord is speaking that either you must be hot or cold. If you are in lukewarmness, I will spew you out of my mouth. இந்த இடத்துல யெகூ அபிஷேகத்தோடு வருகிறான். In this place Jehu comes with the பக்தி anointing. வைராக்கியத்தின் வேகத்துல வருகிறான். With the swiftness of the zeal of God he comes. வந்த பொழுது பார்க்கிறான், அந்த ஜன்னல்ல பார்க்கும் பொழுது ஒரு 4-5 பேர் தலை தெரிகிறது. அதுல முக்கியமாக யேசபேல் நிற்கிறாள். ஒரு கூட்டம் பின்னாலே ஒரு கூட்டம் சிலர் நின்று கொண்டிருக்கிறார்கள். When he came and looked upon, he was able to see 4 or 5 heads. One is Jezebel and 4 or 5 are behind her seeing upon it. இப்பொழுது அவனுக்குள்ள இருந்து ஒரு வார்த்தை. Now a word comes out of it. என்ன வார்த்தை? What is that? என் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? Who is on my side? 2 ராஜாக்கள் 9:32ல இந்த வார்த்தை எழுப்பப்படுகிறது. In 2 Kings 9:32 this word is risen. என் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் யார் என்று அவன் கேள்வி கேட்டான். Who is on my side? Who? He asked. அப்பொழுது 2-3 பிரதானிகள் எட்டி பார்த்தார்கள். And they looked out to him 2 or 3 eunuchs. அங்கே தமிழ்ல வந்து பிரதானிகள் சொல்லி இருக்கு, இங்கிலீஷ்ல வந்து அழகாக சொல்லி இருக்கு, அன்னகர்கள் எட்டி பார்த்தார்கள். In English it is said that the eunuchs they looked out. இன்னைக்கு अनेक ஊழியர்கள் கூட யேசபேலோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு கேள்வி, அருமையான ஊழியனே நீ யார் பட்சத்தில் நிற்கிறாய்? Today many servants of God are united with this Jezebel. Today is one question, on whom side are you being found a servant of ஒருவேளை God? இதுவரை நீ அந்த யேசபேலுடைய வல்லமையிலே தாக்கப்பட்டோ பிடிக்கப்பட்டோ அது தீண்டப்பட்டோ நீ அதனோடு ஒத்து போயிருக்கலாம். இன்றைக்கு தேவன் உன்னோடு பேசுகிறார். என் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்?
perhaps you might be attacked or being touched by this evil spirit, and you might be defiled. But today the Spirit of the Lord is asking, who is on my side? கர்த்தருடைய பட்சத்தில், யெகோவின் பட்சத்தில், பக்தி வைராக்கியத்தின் பட்சத்தில் எத்தனை பேர் நிற்க விரும்புகிறீர்கள்? On the side of the Lord, on the side of the Spirit of the Lord, on the side of Jehu, how many of you decide to stand with the seal of God? தீட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி சபையோடு போராடுகிறது. A power of defiling is striving against the church. சீயோன் தீட்டுப்படுவாளாக, அதை என் கண்கள் காண்பதாக என்று வைராக்கியத்தோடு ஒரு ஆவி சுற்றி திரிகிறது. இவைகளுக்கு மத்தியிலே பக்தி வைராக்கியத்தின் பட்சத்தில் நிற்கிற சீயோனின் அன்னார்கள் எழும்ப வேண்டிய நேரம். A spirit is roaming saying that let Zion be defiled and let my eyes see that. But amidst this, a group must arise with the zeal of God that I will stand on the Lord's side. எசபேலை அழிக்க வேண்டிய நேரத்தில் சபை வந்து விட்டது. The time has come in order to destroy the Jezebel. சபையின் பரிசுத்தத்தை கெடுக்கிற ஆவிகளை இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒருமித்து நின்றால்தான் மேற்கொள்ள இயலும். If only we are with one accord, then we will be able to destroy the evil powers that defile the church. இல்லாவிட்டா ஊழியக்காரங்களை நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, அவங்க உங்க மேல குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எசபேல் சபைக்குள்ளே சிங்காசனம் போட்டு உட்கார்ந்திருப்பாள். Or else the servants of God will blaming you and you will be blaming the servants of God. Jezebel will be seated in the throne amidst the church. நீ ஊழியக்காரனை குறை சொல்லிக்கிட்டே இருப்ப, உன் சந்ததி சீரழிந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு எசபேலை தூக்கி போடக்கூடிய ஒரு கூட்டத்தை இந்த கூட்டத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். You keep on blaming the servants of God, but because of that your children are being cursed. But we see a group of people who will stand with the zeal of God for the side of the Lord. இந்த வார்த்தை யெகூவின் வாயிலிருந்து வரும் வரை, என் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று அந்த வார்த்தை கேட்கும் வரை சூடு இல்லாம, சொர்ணை இல்லாம, ஒரு அசைவு இல்லாம அந்த எசபேலோடு கை கட்டி கொண்டு பேசிக்கொண்டு சிரிச்சு கொண்டு நின்ற அன்னகர்களுக்கு அன்றைக்கு தான் கண்கள் திறக்கப்பட்டது, செவிகள் திறந்தது. தூக்கி எசபேலை தூக்கி எரிஞ்சிட்டான். Until this word came out of the mouth of Jehu, these eunuchs, they were enjoying with the Jezebel, they were speaking, they were laughing with Jezebel, and also they were enjoying. But when this word came out of Jehu with the seal of God, these eunuchs, they threw out this Jezebel. உன்னுடைய பிள்ளையினுடைய கற்போடு விளையாடி கொண்டிருக்கிற உன்னுடைய பிள்ளையினுடைய புருஷன், உன்னுடைய மனைவி, உன்னுடைய குடும்பத்தினுடைய மேன்மைகளை, மான மரியாதையை கெடுத்துக் கொண்டிருக்கிற எசபேலின் ஆவியை அழிக்கும்படியாக எத்தனை விசுவாசிகள் எழும்ப போகிறீர்கள்? How many believers are going to arise in order to destroy the power of Jezebel that is striving against your children, against your family, in order to destroy the respect and honor of your family? அடுத்த செகண்ட் அந்த அன்னகர்கள் அப்படியே தூக்கி அவளை தூக்கி எரிஞ்சிட்டான். ஒரு யோசனை கூட இல்ல. பாவத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு நீ டைம் எடுத்துக்கிட்டு இருக்காத, நீ யோசிச்சுக்கிட்டு இருக்காத. இன்றைக்கே பரிசுத்தத்தின் பட்சத்திலே, பக்தி வைராக்கியத்தின் பட்சத்தில் நீ வந்து நிற்பாயாக. The next moment the eunuchs, they threw out this Jezebel without thinking any thought. In the same way, in order to come out of sin, don't make any thought. You immediately come out of sin with the zeal of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இரண்டாம் ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we see from 2 Kings chapter 10 verse 6, இதே யெகூ அந்த எசபேலை அழித்துவிட்டு அடுத்து முன்னேறி போகிறான். This Jehu, after destroying Jezebel, is progressing forward. அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. A word was said to him, ஆகாபுடைய சந்ததியை நீ கருவை அறுத்து விட வேண்டும். you must cut off the ஆகாபுடைய சந்ததியை கருவை அறுக்க வேண்டும். you must cut off the generation of Ahab even as conception. 2 ராஜாக்கள் 9:8 வசனத்துல அவனை அபிஷேகம் பண்ணும் பொழுது இந்த நோக்கத்துக்கு தாப்பா உனக்கு அபிஷேகம் கொடுக்கப்படுது, பக்தி வைராக்கியத்தின் ஆவியை கொடுக்கிறதுடைய தீம் காரணம் கான்செப்ட் என்னங்கறது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. In 2 Kings chapter 9 verse 8, it is said that the reason for the anointing that was given to Jehu in order to destroy the people of Ahab. 2 ராஜாக்கள் 10:6ல அவன் ஒரு நிருபத்தை எழுதினான். அந்த சமாரியாவுல இருக்கிறவங்களுக்கு சொன்னான், ஆகாபுடைய சந்ததியில 70 பேர் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேனே, அவங்களை கொன்னுட்டீங்கன்னா, அழிச்சு என் கையில கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் என் பட்சத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். Then he wrote a letter to the people who were in the city of Ahab, saying that I heard that there were 70 sons to Ahab. If you destroy them and give them to me, then I will know that you are on my side. இவன் வந்த அபிஷேகம், இவன் வந்த வேகம், இவன் வந்த வெறித்தனம், எசபேலை ஒரே நிமிஷத்துல தூக்கி எடுத்து செதறி அடிச்சு அவன் மேல மிதிச்சுக்கிட்டு இவன் வந்த வேகத்தை பார்த்த உடனே அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் வெயிட், நாங்க அந்த 70 கருவை ஆகாபுடைய சந்ததியை கருவையே அறுத்து விடுகிறோம் என்று 70 பேரை ஒரே நேரத்தில் அழித்து விடுகிறார்கள். So when they saw the swiftness of Jehu's anointing, he came and destroyed Jezebel, and they said, wait for a moment, and they also destroyed all the 70 people of Ahab and they gave them to him. நீங்கள் என் பட்சத்தில் இருந்தால்,
if you are on my side. நீங்கள் ஆகாபின் சந்ததியை வளர்த்து வருகிறீர்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். I heard that you were upbringing the generation of Ahab. நீங்கள் பட்டணத்திலே பெரிய மனுஷராக இருக்கிறீர்கள். You are big men in the city. ஆனால் உங்களோடு அந்த ஆகாபின் சந்ததி வளர்ந்து கொண்டே வருகிறது. That a generation of Ahab is along with you. ஆனால் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால் அந்த சந்ததியை கருவறுக்க வேண்டும் என்று சொன்னார். He said that for you to abide, you must demolish this generation. அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னோடு கூட அந்த கிருபை வளருகிறதா? கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளருகிறாயா? இல்லாவிட்டால் பாவம் உன்னோடு, ஆகாபின் சந்ததி உன்னோடு வளருகிறதா என்பதை நிதானிக்க வேண்டிய நேரம். Beloved people of God, it is time for you to judge yourself that whether are you growing with grace, are you growing with Christ and his character, or else whether sin is growing along with you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அன்னகர்கள் அதை தூக்கி எறிஞ்ச உடனே இவன் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டான். ஆகாபின் சந்ததி பாவத்தினுடைய வல்லமையே இருக்க கூடாது. When the eunuchs threw her away, he came to the next step. The generation of Ahab, the power of sin must not be there. அந்த பாகாலுடைய சந்ததியும் இருக்க கூடாது. And also the generation of Baal must not be there. விக்கிரகத்தினுடைய தொடர்பே இருக்க கூடாது. The connection of the idols must not be there. அன்னகர்கள் மட்டும்தான் ஊழியத்தில் நிற்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தையிலே அவன் வெளியே வருகிறான். With the thought that only the eunuchs must stand in the ministry, he comes out. இன்னைக்கு ஊழியம் சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பயங்க. Today when it is said of the ministry, many are afraid. இன்னைக்கு अनेகருக்கு ஊழியம்னாலே பயங்கரமான பயம். Many are afraid much because of the ministry. ஜிப்பா போடணும்னு சொன்னா கூட்டத்துக்கு வராம ஓடி போறதுக்கு வாலிபர்கள் ரெடியா இருக்காங்க. To put off this white cloth, many young people are ready to go away from the church. தென்னாலி ராமன்ட்ட பூனையை வளர்க்க முடியாத ஒருத்தன் கொடுத்திருந்தான். அந்த ராஜா கொடுத்திருந்தான். The king gave a cat to Tenali Raman to upbring it. இதனடா பூனையை வளர்க்கிற வேலையை கொடுத்துட்டானேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணா, பாலை நல்லா சூடு பண்ணி அதுல கொண்டு போய் பூனைய குடிக்க வச்சான். அது குடிக்கல, பிடிச்சு அப்படி சூடா அந்த பால்ல ஒரு முக்கு முக்குனாங்க. அதுக்கு பிறகு அந்த பூனை ஒயிட் கலரை பார்த்தாலே நிக்கிறதே கிடையாது. So when the cat was given to him, he started to grow the cat by giving it a very hot milk. When he doesn't drink, he soaked the cat into the milk. இப்போ ராஜா வந்து அவங்க வளர்த்த பூனை எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொன்னான். So now the king asked the cats to bring. இந்த பூனை வந்து அப்படி நோஞ்சா மாதிரி வந்து நின்னுச்சு. This cat, it was very weak and came. டெய்லி உனக்கு பால் கொடுத்தனே, இந்த மானியம் கொடுத்தனே இந்த பூனையை வளர்க்கறதுக்கு, அந்த பால் எல்லாம் இது கொடுக்கலையா என்னன்னு. ராஜா, என் பூனை வந்து பாலைய குடிக்காது ராஜா. I gave you freely milk each and every day. Did you give this milk to this cat? He said that my cat will not drink the milk. அது எப்படி? How it is? பூனை எப்படிங்க பால் குடிக்காம இருக்கும்? How the cat will not drink milk? பாலை கொண்டு வா, பூனை கொண்டு வா. Bring the milk and the cat. இந்த பூனை அந்த வெள்ளை கலரை பார்த்ததுதான் பறந்துடுச்சு அந்த அரண்மனையை விட்டு. After seeing the white, the cat, it flee away from the palace. இன்னைக்கு அன்னக ஊழியத்தை பார்த்தா பயந்து ஓடுறீங்க. Likewise, if you see the ministry of eunuchs, you flee away with fear. பெற்றோர்கள் இந்த ஊழியத்துக்கு தங்களுடைய பிள்ளைகளை அனுப்ப ரொம்ப யோசிக்கிறீங்க. The parents are very much thoughtful to send their people to the ministry. ஒரு வீட்ல தகப்பன் இறந்து விடுகிறான். At one home, a father dies. அந்த தாய்க்கு ஒரே பிள்ளை. Only one child to the daughter. அவனோடு கர்த்தர் பேசினார். The Lord spoke with him. நீ என்னுடைய ஊழியத்துக்கு வா என்று. You come to my ministry. அவன் சொன்னா, இல்ல ஆண்டவரே, எங்க அப்பாவை வேற எடுத்துட்டீங்க, எங்க அம்மா இப்ப தனியா இருக்கிறாங்க, நானும் ஒத்தைக்கு ஒரு பிள்ளை, என்னை நீங்க கூப்பிடுறது நியாயமே கிடையாது. He said that, the Lord, you have taken my father, now my mother is alone. I am the only one child. It is not right for you to call me for the ministry. எத்தனை வீட்ல 7 8 எல்லாம் வச்சிருக்காங்க, அதுல 1 2 நீங்க கேட்டு வாங்கிக்கோங்கன்னு சொன்னான். There are many homes who have 7 or 8. You get one of them from the family. ஆண்டவர் சொன்னார், திரும்ப அவன்கிட்ட பேசினார். Then the Lord spoke once again. உடனே அவங்க அம்மாக்கு லெட்டர் எழுதினா, இப்படி ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டே இருக்காரா, நான் இப்படி தான் சொல்லி இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டான். Immediately he wrote a letter and said that the Lord is speaking with me. I have answered the Lord to you like this. Then what is your answer? இப்போ ஆண்டவர் அந்த அம்மாட்ட பேச ஆரம்பிச்சார். Now the Lord started to speak with that இப்போ அந்த mother. அம்மா சொல்லிச்சு, ஆண்டவரே, என் புருஷனை வேற எடுத்துட்டீங்க, ஒருத்தது கொடுத்ததே ஒரு பிள்ளை, அதையும் நீங்க எடுத்துட்டீங்க, எனக்கு ஒரே பேரான குமாரன் அப்படின்னு சொன்னான். That now that mother is saying that, Lord, thou hast taken my husband, also you have given me only one child. If you are asking one child, means what is the matter? அப்ப ஆண்டவர் சொன்னாராம். Then the Lord said, எனக்கும் கூட ஒரே பையன் தாங்க இருந்தான், even I myself have only one son. ஒரே பேரான குமாரனை நான் இந்த உலகத்திலே தந்தருளி உங்கள் மேல் அன்பு கூர்ந்தேன், எனக்கு இருந்தது ஒரே ஒரு மகன் இயேசு, அந்த தேவகுமாரன் நான் உங்களுக்காக கொடுத்தேன்னு சொன்ன உடனே, ஐயா என் பிள்ளைய கொடுத்துறேன், எனக்கு இருக்கிற ஒரு பிள்ளையும் கொடுத்துறேன்னு சொல்லி அந்த அம்மா கொடுத்துடுச்சு. I gave my only begotten son Jesus in order to save you in this world. After hearing this, the mother gave her child to the ministry. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு வரதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. Today our children are very thoughtful to come to the ministry. லாஸ்ட் வீக் ஒரு கேள பார்த்தேன். The last week I saw a girl. அவ வந்து பிராமின் கேள். She was a Brahmin girl. அவங்க அப்பா பயங்கர குடிகாரன். Her father was a drunkard. அந்த பிள்ளை 70000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கு. She is of a salary of 70,000 rupees. அவ ஊழியத்துக்கு வரணும்னு இருக்கா, கர்த்தர் அவட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. She is about to come to the ministry. The Lord is speaking with her. அவ்வளவு போராட்டத்துல அந்த பிள்ளைக்கு, அந்த பிராமின் கேள் வந்து, எனக்கு 70000 சம்பளம் முக்கியம் அல்ல, இயேசு முக்கியம்னு வர்றதுக்கு ரெடியா நிக்குது. பயங்கர எதிர்ப்பு.
ஆனா பெந்தேகோஸ்திலே பிறந்து பெந்தேகோஸ்திலே வளர்ந்து பெந்தேகோஸ்திலே இருக்கிற பாஸ்டர் வில்சன் ஜோசப் அவர்கள் சொன்னார்கள், ஒரு இந்துல ஒருத்தன் ஊழியத்துக்கு வர்றது ரொம்ப சிம்பிள். ஒரு கிறிஸ்தவத்திலிருந்து இருந்து ஒருத்தன் நம்ம சபைக்குள்ள வந்து ஊழியத்துக்கு வர்றது அதை விட சிம்பிள். ஆனா பெண்டிகாஸ்ட்லயே இருந்து வர்றவ ரொம்ப கடினம்னு சொன்னாரு. இன்னைக்கு பெண்டிகாஸ்ட் இப்படித்தான் இருக்கு. ஊழியத்தின் தரிசனம், அன்னகர்களுடைய தரிசனம், அப்போஸ்தல உபதேசத்தின் தரிசனம், மெல்கிசேதேக்கின் முறைமை மங்கிக் கொண்டிருக்கிற நேரம். The time of the vision of the servants, the time of the vision of serving the Lord, the time of the vision of the apostolic ministry and the priesthood of the Melchizedek is dimming in these times. இந்த கடைசி நாட்களிலே இந்த மகிமையான ஊழியத்துக்கு நீங்கள் வந்தால்தான் சபையோடு போராடுகிற எசபேலை நாம் அழிக்க முடியும். In these last days, if only you come to this glorious ministry, we can destroy the power of Jezebel that is striving against the church. பாவத்தை கருவறுக்கும்படியாக நீ எழும்ப வேண்டிய நேரம் இதுதான். This is time to cut off the sin. சபையில நீ பெரிய மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says that he is a great man. ஆனால் நீ ஆகாபின் சந்ததியை வளர்த்துக் கொண்டு வருகிறாய். But you are upbringing the sons of வளர வேண்டியது கிருபையிலும் கர்த்தரை அறிகிற அறிவிலும் பிரதிஷ்டையிலும் வளர வேண்டும். ஆனா நீ வேற ஒன்றை வளர்த்துக் கொண்டிருக்கிறாய். That you must grow is in the love of God and the grace and also in the truth of God. But you are growing in some other matter. இன்றைக்கு கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் எத்தனை பேர்? How many of you are standing on the Lord's side today? அபிஷேகத்தின் ஆவியானவர் பட்சத்தில் நிற்கிறவர்கள் எத்தனை பேர்? How many of you are going to stand on the spirit of the Lord's side? பக்தி வைராக்கியத்தின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் எத்தனை பேர்? How many of you are going to stand in the side of the seal of God? அவங்களுக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள ஒரு அனாயிண்டிங் இருக்கும். அதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. At the end of this meeting there will be an anointing for them and you yourself can test it how will be their life after that. அப்படி கர்த்தருக்காக வேறுபட்டு நிற்கிற ஜனங்களை கொண்டுதான் இனிமேல் இந்த புதிய ஏற்பாட்டு சபையை தெய்வம் இயக்க போகிறார். Only with such people who are going to stand on the Lord's side, the Lord is going to operate this New Testament church. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இரண்டாம் நாளாகமம் 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, In 2nd Chronicles chapter 15 when we see 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, in verse 9, ஒரு கூட்டம் ஜனங்கள் கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் ஆசாவின் பட்சத்தில் வந்து சேர்ந்தார்கள். And one group of people, when they saw that the Lord was with him, a great group of people, they came to the side of Asa. ஆசாவின் பட்சம் என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning of standing on the side of Asa? ஆசான் சொன்னா பலம் வாய்ந்தவன் ஒரு அர்த்தம் இருக்கு, மற்றொன்று சுகம் கொடுப்பவன் அர்த்தம் இருக்கு. Asa means strong one. The other meaning is one that gives இல்லாவிட்டால் வைத்தியன் என்று அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. or else he is a physician. கர்த்தர் தான் நம்முடைய வைத்தியர். The Lord is our physician. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord that healeth thee. வேறே உனக்கு பரிகாரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. No need for other physicians for you to நாம் be. தெய்வீக சுகத்தை அதிகமாக முக்கியப்படுத்துகிறோம். We are emphasizing the divine healing. ஏன் நாம் தெய்வீக சுகத்தை முக்கியப்படுத்துகிறோம்? What for we do emphasize divine அது healing? அறியாமை அல்ல, குருட்டாட்டமும் அல்ல. It is not ignorance or blindness. தெய்வீக சுகத்தை நாம் முக்கியப்படுத்துவது சிலுவை மரணத்தை நாம் மறுதலிக்கவில்லை என்பதை காண்பிக்கிறது. Emphasizing the divine healing is we are not denying the cross of death. இயேசு என்னுடைய நோய்களை சுமந்தார் என்பதுதான் நம்முடைய தெய்வீக வார்த்தை. Our divine word is Jesus took our நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு he took upon our நம்முடைய நோய்களை சுமந்தார் and also carried our அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். by his stripes we are healed. அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். He sent forth his word and healed them. ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறது தான் தெய்வீக சுகம். Trusting upon the word of God is divine healing. தெய்வீக சுகத்துல நிக்கணும்ங்கிறது நம்முடைய சபையினுடைய கட்டாயம் அல்ல, வசனத்தினுடைய கட்டாயம். To stand in the divine healing is not the compulsoriness of our church, but it is the word of God. தெய்வீக சுகத்துல நிக்காம நீங்க எங்கேயும் போலாம், சபைக்கு வரலாம், அது ஒண்ணு தடை அல்ல. அது உங்களுடைய தனிப்பட்ட ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்தது. Not standing in the divine healing, you can come to the church by going here and there. It is not a hindrance. It is depending upon the growth of your spiritual ஆனால் life. தெய்வீக சுகத்தை நாம் விட்டு விலகும் பொழுது இயேசுவின் சிலுவை மரணத்தை மறுதலிக்கிறோம். When you go away from divine healing, we are betraying the death on the cross of Jesus. நான் சொல்லுவது சரிதானா? Am I correct? இயேசுவின் சிலுவை மரணத்தை, அந்த தழும்புகளை மறுதலிப்பதுதான் தெய்வீக சுகத்தை விட்டு விலகுகிற ஒரு அனுபவம். To go away from divine healing is betraying the crucifixion of Jesus, betraying the stripes of தெய்வீக Jesus. சுகத்தில் நின்றால் வசனத்தின்படி வந்து நில்லு. If you stand in divine healing, you stand according to the word of God. நீ கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பதா இருந்தால் நீ ஆசாவின் பட்சத்தில் வந்து நில்லு. அவர் உன்னை குணமாக்குவார். அவர் என்னை குணமாக்காவிட்டாலும் நான் அவரையே பற்றிக் கொண்டிருப்பேன். If you stand on the Lord's side, then you come to the side of Asa and stand. He will heal. If you don't heal also, I will stand on his side. கர்த்தர் என்னை குணமாக்குவார். The Lord will heal me.
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க? What were the words of Shadrach, Meshach, நாங்கள் and ஆராதிக்கிற Abednego? தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்படி தப்புவியாமல் போனாலும் நாங்கள் நீர் உண்டு பண்ணின பொற்சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம் என்பது ராஜாவாகிய உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். So O king, you must know that the Lord whom we serve is able to deliver us. Even though he don't deliver us, you must know that we will not worship the idol you have set forth. அந்த வார்த்தை தான் ஆசாவே அவர்கள் எல்லாரும் வந்து அவங்க பட்சத்துல வந்து சேர்ந்துட்டாங்க. So in this word, all these came to the side of Asa. நீங்க and கொஞ்சம் stood. கொஞ்சமா பயிற்சி வீங்க. You gradually exercise. நல்ல அந்த தெய்வீக சுகத்தின் வசனங்களை படிங்க. புக் எல்லாம் அழகா விக்கிறாங்க. நீங்க வேற எந்தலாமோ புக் வாங்கிட்டு அலையறீங்க. டிவைன் ஹீலிங் ட்ரூத்னு ஒரு புக் இருக்கு. பார்ட் 1 2. இத வாங்கி படிச்சு பாரு. படிச்சிட்டு இருக்கும்போது உனக்கு சுகம் கிடைக்கும். You keep on meditating upon the words of God, upon divine healing, and also the doctrine book of divine healing. You keep on go through the book, and then you can attain the knowledge of divine பாஸ்டர் healing. ஏனஸ்ட் அவர்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க கேட்டுக்கிட்டு இருந்த ஊழியக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, இப்ப மரித்தோரை எழுப்ப சொன்னா எழுப்பிடுவேன்னு சொல்லுவாங்க. Pastor Ernest, when you are preaching, all the servants of God, they used to say that even though if you have to rise the dead, he will rise. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. தேவன் அறியாம உனக்கு மரணம் சம்பவியாதே. Without the knowledge of God, death will not come to you. பாதி வயதில நீ மரிப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. It is not the will of God to die in your நீ half age. சாவாமல் பிழைத்திருந்து தேவனுடைய செய்கைகளை விவரிக்க முடியாத அபிஷேகம் பண்ணப்பட்டவன். You are the one who is anointed in order to declare the works of God without being dead but to live. ஒவ்வொரு காயங்களிலும் இருந்து வழிகிற சொட்டு இரத்தம் உன்னை குணமாக்கும். The drop of blood that is oozing out of each and every wound will heal you. ஆசாவின் பட்சத்தில் தெய்வீக சுகத்தின் சத்தியத்தின் பட்சத்தில் வந்து நில். You come and stand on the side of Asa, the side of the divine healing. 2 நாளாகமம் 15 நாம் பார்க்கும் பொழுது 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜனங்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். நாங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரையே தேடுவோம் என்று ஆசாவின் பட்சத்தில் வந்து நின்றார்கள். In 2 Chronicles 15:15 we could see that the people made a covenant saying that with all our heart we will seek the Lord. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரை முழு இருதயத்தோடு நேசியுங்கள், முழு இருதயத்தோடு பின்பற்றுங்கள். இந்த மார்க்கத்தை நீங்க சத்தியத்தை ஃபாலோ பண்ணா முழு இருதயத்தோடு ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஊழியத்துக்காரங்களை நேசிச்சீங்கன்னா முழு இருதயத்தோடு நேசிங்க. இந்த ஊழியத்தை பின்பற்றீங்கன்னா முழு இருதயத்தோடு செய்யுங்க. எதையும் அரைகுறை மனதோடு செய்து வஞ்சிக்கப்பட வேண்டாம், ஏமாந்து போக வேண்டாம், பிரதிபலனை பெற்றுக் கொள்ளாமல் நாம் வஞ்சிக்கப்பட்டு போய்விட வேண்டாம். In these last days, if you do anything, you do with whole desire, with whole heart. If you love the ministry with whole heart, if you love the servants of God with whole heart, if you love the truth with whole heart, you don't do anything with half mind. If you do that, you will fail to receive the blessings and the reward from God. அதனால தான் எலியா சொன்னான், That is why Elijah said, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று. if God is Lord, then you follow him. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. If Baal is God, you follow him. நாங்க பிரசங்கம் பண்றோம், நீ பாவியா இருந்தா பாவியாரு, இல்ல பரிசுத்தவானா இருந்தால் பரிசுத்தவானாரு. ரெண்டுக்கு நடுவுல நீ நிக்காத. We do preach, if you are a sinner, be a sinner. If you are a holy man, be a holy man. Don't stand amidst that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of நான் the என் Lord. வார்த்தையை சுருக்குகிறேன். I precise my word. எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். All of you close your eyes. இன்னைக்கு செலக்ஷன் உன் கையில கொடுக்கப்படுகிறது. The selection is given to your hand. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ பதில் சொல்லணும். அவசியம் இல்லாம யாரும் கொஞ்ச நேரம் எழும்பிராதீங்க. You must answer to the word of God. No one should rise from you. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்களை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்க போறார். The Lord is saying of all who are standing on the Lord's side. முடிந்தால் பைபிளை மூடி வச்சிட்டு நெடுமுழங்கால் போடுங்க. If you are able, stand on the upright on your knees. நீ கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தால், if you are on the Lord's side, மனுஷன் உனக்கு என்ன செய்வார்? what man will do for you? ஆண்டவர் பட்சத்தில் நீ வந்து நிக்கும்போது கர்த்தர் டக்குன்னு வந்து உன் பக்கத்துல நின்றுவார். When you come to the Lord's side and stand, immediately the Lord will அப்ப come நீ to your side சொல்லலாம், and stand. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன்? The Lord is on my side. Whom shall I be afraid?